எந்த இடத்துலயும் யாரும் குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி இல்ல. லிஸ்ட் வந்தால குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. லிஸ்ட் கொடுத்தாங்களே சார். குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே நீங்க ஒரு தவறு பண்றீங்க. என்னன்னா உங்களுக்கு அதிகாரமே இல்லையே, அதிகாரமே துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கீங்களா? சட்டத்துல அரசியல் சட்டத்துக்கு தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இல்ல. வாக்காளர் பட்டியல் தேர்தல் கமிஷன் பண்ணாம வேற யாரா பண்ண முடியும்? ரெண்டுக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. வாக்காளர் பட்டியல் திருத்தறதை யாரும் ஆட்சேபனை சொல்ல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது தான் ஆட்சேபனை. இது அசாம்ல தேர்தல் நடக்குது. அங்கே எஸ்ஆர் வேற, எஸ்ஐஆர் வேற. இந்த கோளாறு எஸ்ஐஆருக்கு தான். ஆகவே அதுதான் இப்போ நடக்கும். எச்சரிக்கையார்கள். அதனால தான் முன்னாலேயே மிகப்பெரிய அளவுக்கு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வழக்கு போட்டிருக்காங்க. திமுக இன்னும் வழக்கு அது முடியல. அப்போ இருக்கும்போது அவசரமாக நீங்கள் சொல்லுங்கன்னா எப்படி இப்போ தமிழ்நாட்டில் சொல்லிட்டாங்களே மிக முக்கியமான அளவுக்கு. ஆகவே தான் அதை எடுத்து மக்கள் மத்தியில் இருந்து அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்துகிறோம். அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுதான் தேசிய ஊரக திட்டத்தை, அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தை உரிமை மாற்றமே பண்ணிட்டாங்க. கடந்த பேரை வச்சிருக்கா, வாயில் நுழையாத இந்து பேரை வச்சிருக்கா. சார் கடந்த அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த காந்தி பேரை நீக்கலாம்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, காந்தி பேரை நீக்கிறத ஆதரிக்கல இருக்கலாம். நான் கேட்கிறேன், அவங்க சொல்றது திட்டத்தை தொடர்ந்து காந்தி பேரை நீக்கிறதுங்கிறது உள்நோக்கம் இல்லையா? காந்தி எல்லாருக்கும் பொதுவானவங்க இல்லையா? அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், காந்தி எல்லாருக்கும் பொதுவான தேசத்தந்தைன்னு அவர் ஒப்புக்கொண்டவர் இல்லையா? அப்புறம் பண்ணி இவர் வரணும் அவர் வரணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆகவே தான் இது உள்நோக்கம் உள்ளது. காந்தியை ஆரம்பத்திலிருந்து விமர்சனம் பண்ணவங்க, காந்தியை கொண்டவங்க அந்த கட்சி ஆளுது. இப்போ அதுக்கு தெளிவாக பயிற்சி எடுத்தோன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு கோர்ஸு. ஆகவே தான் இது நிறைய சொன்னால் வீண் விவாதத்துக்கு தான் ஆகும். ஆகவே அவருடைய உள்நோக்கம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு இந்தி பேரை வைக்கிறது, சமஸ்கிருத பேர் வைக்கிறது. அது நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்காது, இந்தியாவில் நடக்காது. விவசாயிகளை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆகவே தான் இந்த பிரச்சாரத்தை செய்யறோம். அவ்வளவுதான். நன்றி. வணக்கம். அவ்வளவுதான்.